ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம போன ஆடியோவில் எப்படி நம்ம சனாதன மதம், இந்து மதம் இப்படி பல்வேறு நாடுகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னையே இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், தத்துவங்களை விளக்குற போது நம்ம கதாரூபம் கொடுக்குறோம் அதுக்கு. அப்போ தான் அதை சுலபமாக எல்லா ஜனங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த மாதிரி சமய கர்மானுஷ்டங்களை அதை சடங்காக்கி செய்யும் பொழுது அவற்றின் உள்ள சில தத்துவங்கள் நம்மளுக்கு புரியும். உட்பொருளை உணர்ந்துண்டா சடங்கே வேண்டாம்னு சொல்கிறவா கூட, நான் இதை சொல்லலையே, தனிப்பட்ட சடங்குன்னு வச்சுண்டா அதுக்கு சக்தி உண்டு தான் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா. புராண கதைகள் தத்துவ விளக்கம் மட்டும்தான், அவற்றையே நிஜம்னு நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை. வாஸ்தவத்திலே நடந்த உத்தமமான சரித்திரங்கள் தான் அவ. அதே சமயத்தில் தானாகவே தத்துவங்களையும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது அவ. அதே போல் காரியமாக செய்யும் பொழுது நமக்கு ஒரு பலனை தந்து பிறகு எந்த பலனும் கோராத சித்த சக்தியை தந்து ஸ்ரேயச தர சடங்குகளும் தத்துவார்த்தங்களும் இருக்குது. நாள்பட்ட வழக்கத்தில் அதனுடைய இன்னர் மீனிங், உள்பொருள் இருக்கப்பட தத்துவங்கள்லேருந்து விலகிடக்கூடும், இல்லை மனுஷாளுக்கு மறந்தே போகக்கூடும். வெளிதேசங்களில் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் மூலமாக வேத மதத்தோடு சம்பந்தமே இல்லாத புதிய மதங்கள் வளர்ந்த பொழுது அந்த வைதீக தத்துவங்கள் உருமாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. ஹீப்ரூ மதங்களில் ஆதாம் ஏவாள்னு கேட்டிருப்போம். அறிவு மரம், அதாவது ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு ஒன்று இருந்தது. அதன் பழத்தை புசிக்கக்கூடாதுன்றது ஈஸ்வர ஆக்ஞை. ஆதாம் அதை அப்படியே சாப்பிடாமல் இருந்தான். ஆனால் ஈவ் அதை சாப்பிட்டுட்டான். அதுக்கு பிறகு வாழ்வோ தாழ்வோ அவளுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதுவும் தனக்கே சம்பவிக்கட்டும்னு அந்த ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டான்னு ஓல்டு டெஸ்ட்மெண்ட் சொல்கிறது. நம்ம உபநிஷத்து தத்துவங்கள்லேயும் ஒன்று இப்படித்தான் கதாரூபமாக இருக்குது. அப்படி ஆகும் பொழுது காலம், தேசம் இவற்றின் மாறுபாடால் குளறுபடியும் உண்டாகிருக்கு. மூல தத்துவமே மறைஞ்சு போனார் போல் ஆயிருக்கு. உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? பிப்பள மரத்தில் 2 பட்சிகள் இருந்தது. ஒன்று பிப்பளத்தை சாப்பிட்றது, இன்னொன்று சாப்பிடாமல் மற்றதை பார்த்துட்டே இருந்ததுன்னு உபனிஷத்து சொல்கிறது. சரீரம்தான் அந்த விருட்சம். அந்த ஜீவாத்மாவாக ஒருத்தன் தன்னை நினச்சிட்டு விஷயானுபவங்களில் பழமாக அதை உண்ணு புசிக்கிறான். இவன் ஒரு பக்ஷி. இந்த சரீரத்திலே பரமாத்மா இன்னொரு சாட்சியாக அதை பார்த்துட்டே இருக்குது. அவன்தான் ஜீவனை ஆட வைக்கிறவன். ஆனாலும் அவன் ஆடுறதில்லை. சர்வசாட்சியாக அவன் ஜீவனின் காரியங்களை பார்த்துட்டு மாத்திரம் இருக்கான். அந்த ஜீவனுக்கு அவனே ஆதாரமானாலும் அவன் விஷயங்களை அனுபவிக்கிறதோ, பழத்தை சாப்பிட்றதோ, அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதோ இல்லை அந்த ஜீவன். இதை தான் உபநிஷதம் பழம் அதை சாப்பிட்ட பட்சி, சாப்பிடாத பட்சின்னு கவித்துவத்தோடு சொல்கிறது. சாப்பிட்றவன் ஜீவன், சாப்பிடாதவர் பரம்பொருள், தன்னை ஆத்மாவாக உணர்ந்துக்கிறவன். இந்த ஜீவன் தான் ஹிப்ரு மதங்களில் ஈவாக இருக்குது. அப்போது இப்படித்தான் யமுனா ஜமுனாவாச்சு, ஜோஹீந்திராவாச்சு, ஜீவன்றது ஈவாச்சோன்னு சொல்ல தோன்றுறது. ஆத்மான்றது தான் ஆதமாக மாறிட்டது. அறிவு விருட்சம்தான் நம்ம போதி விருட்சம். போதம் அப்படின்னா ஞானம். புத்தருக்கு போதி விருட்சத்தின் கீழே தான் ஞானம் உண்டாச்சுன்னு எல்லாரும் சொல்லது தெரிஞ்சது தானே. ஆனால் அவருக்கு முந்தியே அரச மரத்துக்கு போதி விருட்சம்ன்ற பெயர் இருந்தது. உபனிஷதமானது தூரதேசம் முன்னில் எத்தனையோ காலத்துக்கு பிற்பாடு மாறி மாறி புது ரூபம் எடுத்துன்ற மூல தாத்பரியம் மாறி போயிருக்கு. ஒருபோதும் விஷயானுபவத்துக்கு ஆளாக முடியாத ஆத்மாவும் பழத்தை சாப்பிட்டதா பைபிள் கதை திசை திரும்ப விடுறது. விஷய சுகம் எல்லாம் அடிபட்டு போகிற அறிவை நம்முடைய போதி விருட்சம் குறிப்பிடுறது. அப்போது அந்த அத்தாட்சி கிடைக்கிறதோ இல்லையோ, இன்னொரு உதாரணம் சொன்னாதான் மூலத்தில் இருக்கிறது நம்மளுக்கு புரிய வருது. நம்முடைய திருவம்பாவ பாடல்கள் வேதம் மாதிரி அத்தனை பிராச்சீனமானவை அல்ல. ஒரு 1100 வருஷங்களுக்குள்ளே தான் அவற்றினுடைய ஆராய்ச்சிகள் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆனாலும் வேத இதிகாச காலங்களுக்கு மிகவும் பிற்பட்டு தோன்றினது தான் இவையெல்லாம். மாணிக்க வாசகர் உருவாக்கினதும் ஆண்டாள் உருவாக்கினதும். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்.